சில குட்டீஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாம் சேஃபாக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இன்னைக்கான வீடியோ என்ன அப்படின்னா, சோஷியல் மீடியாவில் ரொம்ப பரபரப்பாக போய்கிட்டு இருக்க விஷயம் என்னன்னா, பிரியங்கா மணிமேகலை இவங்க 2 பேர்த்தோட குக் வித் கோமாளியில் என்ன நடந்தது அப்படின்றது ஒரு பெரிய ஒரு பூமா வெடிச்சிட்டு இருக்கு. யார் யாரோ என்னென்னமோ பேசுகிறாங்க. இப்போ நம்ம எல்லாருமே ஒன் சைடு இது மட்டும் தான் கேட்டிருக்கோம். ஆப்போசிட்டில் இருக்கவங்களும் என்ன என்ன அங்கே நடந்தது, என்ன ரியாக்ட் ஆயிருக்காங்க, அங்கே என்ன நடந்தது அப்படின்றது நம்ம கண் கூட பார்க்கல. கரெக்டா? நம்ம கண் கூட பார்க்குறதே வந்து நிறைய இடங்கள்ல தப்பா போய் முடிஞ்சிருது. நம்ம மணிமேகலை அவங்க வந்துட்டு ஒரு வீடியோ போட்டிருக்காங்க. அத நம்ம கேட்டுட்டு அதுக்கான ரியாக்ஷன் வந்து வேற வேற விதமா போகுது. ஸோ அதில் எது உண்மை, எது கரெக்ட், எது தப்பு அப்படின்றத நம்மளால ப்ரிடிக்ட் பண்ணவே முடியாது. ஏன்னா அங்கே என்ன நடந்தது அப்படின்றது நமக்கு எதுவுமே தெரியாது. கரெக்டா? ஸோ நான் வந்து 2 பேத்துக்குமே எதிரி கிடையாது. 2 பேருமே எனக்கு ரொம்ப 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 பிடிக்கும். நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, இது வந்துட்டு அவங்க 2 பேத்துக்குள்ள ஒரு இஷ்யூ. அதை அவங்க சோஷியல் மீடியாவுக்கு கொண்டு வந்துட்டாங்க. இப்போ வந்து அது எல்லாருக்குமான பேச்சு பொருளாக மாறிடுச்சு. ஓகேவா? ஸோ பேசலாம். ஸோ மீடியான்னு வந்துச்சுன்னா என்ன வேணால் யார் வேணால் பேசுவாங்க, எல்லாமே கரெக்ட் தான். பட் என்ன நடந்தது அதை பற்றி பேசாமல் அவங்களோட பர்சனல் லைஃப்பை இழுத்து அவங்களோட பிரியங்கா அவங்களோட ஹஸ்பண்டு விட்டுட்டு போனதுக்கு காரணம் இதுதான் அதுதான் அப்படி இப்படின்னு சொல்லி ஏகப்பட்ட விஷயங்கள். ஸோ அது இப்போ நமக்கு ஒரு விஷயம் நடக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், அதை வந்து 4 பேர் நம்மளை பற்றி தப்பாக பேசும்போதே நம்ம ஏதோ கொலை குத்த பண்ண மாதிரி நமக்கு ஃபீல் ஆகும். நம்ம அவ்வளோ பெரிய தப்பு பண்ணிட்டோமா அப்படின்ற மாதிரி நம்ம தப்பான முடிவுக்கெல்லாம் போகிறதுக்கான நிறைய சான்சஸ் இருக்குது. ஒரு 4 பேர் நம்மளை சுற்றி இருக்கிறவங்க பேசுகிறதுக்கே. மீடியா அப்படின்றது ஏகப்பட்ட பேர் ஒவ்வொருத்தவங்களும் ஒவ்வொரு வார்த்தை சொல்ல அவங்களோட மென்டல் ஹெல்த் எப்படி இருக்கும் அப்படின்றது யாருமே யோசிக்கிறது கிடையாது. இப்போ இவங்க 2 பேருக்குள்ள ஒரு இஷ்யூ நடந்திருக்கு. அது நம்ம பார்க்குறவங்களுக்கு நடக்காமல் இருக்கா, இல்லை நம்ம அடுத்தவங்களுக்கு ஏதாச்சும் பண்ணாமல் இருக்கமா? எப்போவுமே ஒருத்தவங்களை பற்றி ஜட்ஜ் பண்ணும்போது நம்ம எப்படி இருக்கோம், நம்ம ஃபஸ்ட்டு கரெக்டாக அப்படின்றத யோசிக்கணும். ஓகேவா? நம்ம இப்போ அங்கே நடந்தது ஒரு இஷ்யூ. ஓகே, அதை வந்து நம்ம சோஷியல் மீடியாவில் ரொம்ப பரபரப்பாக பேசுகிறாங்க. அங்கே இல்லாதவங்கெல்லாம் நிறையா பேசுகிறாங்க. என்ன நடக்குது என்ன ஏது அப்படின்றது நமக்கு ப்ராப்பராக தெரியாது. கரெக்டா? இப்போ நீங்கள் ஸ்ட்ரெயிட்டாக போய் கண்ணாடியை பார்த்துட்டு உங்ககிட்டே நீங்கள் கேட்கோங்க. ஏன்னா யார்ட்டையும் நம்ம போய் கேட்க முடியாது. உங்கள்கிட்டே நீ கேட்கோங்க. நீ யாருக்குமே கெட்டது நினைக்காம இருந்திருக்கியா? யாரை பற்றி தப்பாக பேசாமல் இருந்திருக்கியா? இல்லை யாரையுமே டவுன் பண்ணாமல் இருந்திருக்கியா? இல்லை உன்னை யாராச்சும் டவுன் பண்ணாமல் இருந்திருக்காங்களா? நீ அதுக்கு ரியாக்ட் பண்ணாமல் இருந்திருக்கியா, இல்லை ரியாக்ட் பண்ணியிருக்கியா அப்படின்ற கொஸ்டின் எல்லாம் உங்ககிட்ட கேட்கோங்க. ஓகேவா? ஏன்னா எந்த மனுஷனுமே 100% பர்ஃபெக்ட் கிடையாது. இப்போ நானே பேசிகிட்டு இருக்கேன், நானே 100% பர்ஃபெக்டாக இருப்பேனான்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது. சூழ்நிலை எப்படி மாறுதோ அப்படி வந்து மனுஷங்க மாறி தான் ஆகணும். மாறலை அப்படின்னா நம்மளை மாற்றிடுவாங்க. அது வந்து எல்லாத்துக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம். இப்போ மணிமேகலை அவங்கள மாதிரி நம்ம சுயமரியாதை தான் முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒரு விஷயத்துலேருந்து டக்குன்னு வெளியே வந்துட முடியாது. கரெக்டாக? நிறையா பேர் இன்னமும் ஸ்ட்ரகிள் பண்ணிட்டு தான் இருக்காங்க. நிறையா பிரச்சனை இருந்தாலுமே அந்த மாதிரி யாரும் வர்றது கிடையாது. இல்லை பிரியங்காக்காவை சொல்கிறாங்கல்ல, இப்படி வந்து தப்பாக பேசிட்டாங்க, ரொம்ப டவுன் பண்ணி பேசுகிறாங்க, அப்படி நமக்கு ஒரு ஆள் இருந்தாலுமே இல்லை நம்ம ஒருத்தவங்களுக்கு பண்ணியிருந்தாலுமே ஸோ அதெல்லாம் யாருமே யோசிக்கிறது கிடையாது. ஒருத்தவங்க நம்ம ஈஸியாக ஜட்ஜ் பண்ணிடுறோம். தயவு செஞ்சு அப்படி அது ரொம்ப ரொம்ப ஹர்ட்ஃபுல்லாக இருக்கும். சரி, ஒருத்தர் 2 பேர் பேசும்போதே நம்மளால் தாங்க முடியாது. அதை அனுபவிக்கிறவங்களுக்கு மட்டும்தான் அந்த ஃபீல் என்ன அப்படின்றது புரியும். இங்கே யாருமே தப்பு பண்ணாமல் இருக்கோம்னு நினைக்கிறீங்களா? பேசுகிற கமெண்ட் போடுற எல்லாருமே தப்பு பண்ண தான் செய்வாங்க. ஆனால் நம்ம ஈஸியாக ஒரு வார்த்தையை போகிற போக்கில் பேசுகிறோம் அப்படின்னு த்ரோ பண்ணிட்டு போகிறது ஒருத்தவங்க எந்த அளவுக்கு லைஃப்பில் பாதிக்கும். அவங்க இல்லாமலே போகிற அளவுக்கு கூட லைஃப் மாறும். நிறையா வீடியோஸ் எல்லாம் ரீசெண்ட் டைம்லாம் வந்தது. ஒருத்தவங்க உடம்பை பற்றி தப்பாக பேசி இவங்க இப்படி இருக்காங்க அப்படி இருக்காங்கன்னு சொல்லி கமெண்ட் பண்ணி அவங்க இறந்தே போயிட்டாங்க. கரெக்டாக? நம்ம ஒருத்தவங்க வாழ்கிறதுக்கு நல்லது பண்ணாட்டியுமே கெட்டது பண்ணாமல் இருந்தால் ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ எனக்கு இது ரொம்ப நாளாக ஓடிட்டே இருக்குது. ஏன்னா ரொம்ப சோஷியல் மீடியா திறந்தாலே இதுதான் வருது. அவங்க அப்படி பண்ணிட்டாங்க, இவங்க எந்த ஷோவில் போனாலும் இப்படி தான் இருக்கும் அப்படி தான் இருக்கும் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஆக்சுவலாக அங்கே என்ன நடந்தது அப்படின்றது யாருக்குமே தெரியாது. அங்கே இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் தெரியும். ஸோ இப்போ ஒருத்தவங்களோட வீடியோ வந்துருக்குன்னா அவங்களுக்கு சம்மந்தப்பட்டவங்க ஒருத்தவங்க ஒன்று சொல்லும் போது தான் அதுக்கான ஒரு முடிவையோ இல்லை என்ன நடந்தது அப்படின்றதே நம்மளே டிசைட் பண்ண முடியும். கரெக்டாக? ஸோ எப்போவுமே 2 சைடும் பார்த்து பேசுங்க. இப்போ அவங்க 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸு அதுக்கப்புறம் பேசிக்கிட்டாலுமே அந்த வார்த்தைகள் எல்லாம் போகவே போகாது. நீங்கள் என்ன பண்ணாலுமே அந்த வார்த்தை வந்து இருந்துகிட்டே தான் இருக்கும், அவங்கள தொடர்ந்துகிட்டே தான் இருக்கும். ஸோ ப்ளீஸ் யாரையும் ஹர்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி, ஒருத்தவங்களை பற்றி தெரியறதுக்கு முன்னாடி நம்ம 100% பர்ஃபெக்டாக இருக்கோமா? இப்போ நான் வந்துட்டு இப்போ நல்லவளாக இருக்கேன் அப்படின்னா நான் எல்லாத்துக்குமே நல்லவளாக இருக்க முடியாது. கரெக்டாக? எல்லா இடத்துலையுமே நான் நல்லவளாக இருக்க முடியாது. ஒருத்தவங்களுக்கு நான் நல்லவளாக இருக்கேன் அப்படின்னா ஆப்போசிட்டில் இருக்கவங்களுக்கு கெட்டவளாக தான் தெரிவேன். கரெக்டாக? அப்போ அதே மாதிரி தானே எல்லாருமே. நமக்கு ஒருத்தவங்க ரொம்ப பிடிச்சிச்சுன்னா அவங்க நல்லவங்க, பிடிக்கலன்னா அவங்க கெட்டவங்க. இதுதான் வந்துட்டு பேசிக்கு. ஸோ யாரையும் ஹர்ட் பண்ணாதீங்க தயவு செஞ்சு. எல்லா மனுஷங்களுமே தப்பு பண்ணதான் பார்ப்பாங்க. எல்லா மனுஷங்களுக்குள்ளேயுமே நல்லவங்களும் இருக்காங்க கெட்டவங்களும் இருக்காங்க. அது சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி மாறிக்கிட்டே இருக்குமே தவிர அவங்க 100% கெட்டவங்களும் கிடையாது, 100% நல்லவங்களும் கிடையாது. ஓகேவா? ஸோ அக்செப்ட் பண்ணிக்கோங்க. அக்செப்ட் பண்ணுறதை தாண்டி ஜட்ஜ் பண்ணாதீங்க. அதெல்லாம் ஹேண்டில் பண்ணுறது ரொம்ப ரொம்ப கஷ்டங்க.
நீங்கள் யோசிச்சு பாருங்க. அவங்க வந்து இவங்க மணிமேகலை அவங்களுக்கும் அந்த அக்காவும் சரி, பிரியங்காக்கும் சரி 2 பேருமே ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணி ரொம்ப கஷ்டப்பட்டு தான் வந்திருக்காங்க. ஏதோ ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங். அதனால இப்போ அவங்க கொஞ்சம் தனியா இருக்காங்க. அதுக்கப்புறம் அவங்க சேர்ந்துரலாம். அவங்க சேர்றது சேராதது செகண்டரி. ஆனா இவ்வளோ வார்த்தைகள் கேட்டுட்டு அது ஒருத்தவங்களால எவ்வளோ சர்வே பண்ண முடியும்? எந்த அளவுக்கு அவங்க ஹர்ட் ஆகுறாங்க அப்படின்றது என்னால ஃபீல் பண்ண முடியும். ஏன்னா நம்ம சின்ன வயசுலேருந்து நெறைய ஹர்ட் பார்த்துட்டே வரோமா, அப்போ அதோட வலி என்ன? அது குடுக்குற மென்டல் டார்ச்சர் என்ன அப்படின்றது நம்மளால நெறையாவே கோ த்ரூ பண்ண முடியும். ஸோ அதனால தான் சொல்றேன். ப்ளீஸ் தயவு செஞ்சு ஒருத்தவங்கள பத்தி பேசம்போது உங்களுக்கு முழுசா தெரிஞ்சாலுமே நம்மளால கரெக்ட்டா ப்ரெடிக்ட் பண்ண முடியாது. ஓகேவா? ஸோ ப்ளீஸ்ங்க, எல்லாருமே மனுஷங்க தான். எல்லாத்துக்குள்ளேயுமே எவ்வளோ திமிரு பிடிச்சவங்களா இருந்தாலுமே அவங்களுக்குள்ள இருக்கிற அது அது பாவம். எல்லாருமே பாவம் தான். ஸோ ப்ளீஸ் அப்படி பண்ணாதீங்க. இன்னும் சோஷியல் மீடியாலலாம் அங்க இருக்கிறவங்களே அங்க பார்க்காதவங்கலாம் நெறைய பேர் நெறைய வீடியோஸ் போடுறாங்க. நெறைய பேர் நெறைய தப்பு தப்பா பேசுறாங்க. அது கரெக்ட்டா இல்லையா அப்படின்றது அந்த கடவுளுக்கு தான் தெரியும். ஆனா யாருமே யாரையும் தப்பு தப்பா பேசாதீங்க. ஏன்னா கர்மா இஸ் பூமராங்ன்ற மாரி நம்ம என்ன விதைக்கிறோமோ அதுக்கான அறுவடையை நம்ம கண்டிப்பா பண்ணியே ஆவோம். நான் ரொம்ப பேசுறேன், நீ ஓவர் சீன் போடுற, அனுபவிக்கிறவங்களுக்கு மட்டும் தான் அதோட வலி புரியும். ப்ளீஸ் சோஷியல் மீடியா இப்படி தான் இருக்கும் அப்படின்றது செகண்டரி. பட் சரி ஓகே. ப்ளீஸ் யாரையும் ஹர்ட் பண்ணாதீங்க அவ்வளோதான். எந்த விஷயமும் முழுசா தெரியாம யாரையும் ஹர்ட் பண்ணாதீங்க. நம்ம லைஃப்ல நெறையா விஷயங்கள் நடக்கும் அப்படி. ஃப்ரெண்ட்ஸா இப்போ நம்மளே கேங்கா இருக்கோம்னு வச்சுக்கோங்களேன். அதுலயுமே இருக்கும். நம்மளோட செல்ஃப் ரெஸ்பெக்ட் இருக்காது. நம்மளை வந்துட்டு ரொம்ப டவுன் பண்ணி பேசுவாங்க. நம்ம என்ன பண்ணுனாலுமே அதுக்கான ரெஸ்பான்ஸ் இருக்காது. நம்ம பண்றதுக்கான ஒரு ஆப்போசிட்லேருந்து எதுவுமே வராது. கரெக்ட்டா? அப்படி இருந்தாலுமே நம்ம அதே ஃப்ரெண்ட்ஷிப் கூட தானே இருக்கோம். அதுக்கான காரணம் என்ன அப்படின்னா, அந்த சிச்சுவேஷன்ல அவங்க பண்றது தப்பு. ஆனா அவங்க கேரக்டர் நல்ல கேரக்டர். கரெக்ட் தானே? எல்லாத்து கூடயுமே நல்லவன் இருக்கான், கெட்டவன் இருக்கான். அத அக்செப்ட் பண்ற மாரி இருந்தா அவங்க கூட இருங்க. இல்ல என்னால அக்செப்ட் பண்ண முடியாது அப்படின்னா, அத விட்டு வெளிய வந்துருங்க. கரெக்ட் தானே? ஸோ சொல்லணும்னு தோணுச்சு. எனக்கு ரொம்ப ஹர்ட் ஆகுது. அந்த ஹர்ட் ஆகுற வலி என்ன அப்படின்றது எனக்கு புரியுது. அவங்களோட மென்டல் ஹெல்த் என்னவா இருக்கும் அப்படின்ற மாதிரிலாம் நெறைய யோசிக்க தோணுது. சரி, எல்லாரும் நல்லா இருக்கணும், நல்லா இருப்போம், நல்லதே நினைங்க. முடிஞ்ச அளவுக்கு நீங்க நல்லதே பண்ண வேண்டாம். நம்ம அமைதியா இருக்கிறதே ஒரு நல்லது தான் அப்படின்றத புரிஞ்சுக்கோங்க. ஓகேவா? ஸோ லவ் யூ ஸோ மச். ஹேப்பியா இருங்க, சேஃபா இருங்க. தெரியல லைஃப் எப்படி போகுதுன்னு அப்படின்ட்டு. எல்லாத்து கூடயுமே எல்லாத்தையுமே ரிலேட் பண்ணிக்கோங்கங்க. அப்படி ரிலேட் பண்ணிக்கிட்டா அப்படின்னா நெறைய இடங்கள்ல நெறைய பேர நம்ம தப்பாவே பேச மாட்டோம். நான்லாம் நெறைய இடத்துல நெறைய ஹர்ட் ஆயிருக்கேன். இப்போ நான் நான் யாராச்சும் என்ன கஷ்டப்படுத்துறாங்க அப்படின்னா, நான் நைட்டு ஃபுல்லா ஃபீல் பண்றேன் அப்படின்னா, காலையில எந்திரிச்சோனே எனக்கு அவங்க மேல கோபம் இருக்காது. அது ஏன் தெரியல. எனக்கு என்னோட மென்டாலிட்டி அப்படி. ஏன்னா, நான் நெறைய இடங்கள்ல ஹர்ட் ஆயிருக்கேன். நான் ஹர்ட் ஆன மாரி மத்தவங்க ஹர்ட் ஆயிறக்கூடாது அப்படின்றதுக்காக, நான் ஒவ்வொரு விஷயமும் பார்த்து பண்ணுவேன். எண்ட் ஆஃப் த டே நானு தான் ஹர்ட் ஆவேன். ஸோ இத என்னால மாத்திக்க முடியுமா அப்படின்னு கேட்டா முடியல. அதுதான் பிரச்சனையே. சரி ஓகே. நான் வந்து எல்லாரும் நல்லா இருக்கணும், எல்லாரையும் அன்பா பார்த்துக்கணும் அப்படின்னு நெனைக்கிறேன். பட் அவங்களுக்கு தானே ஃபர்ஸ்ட் பிரையாரிட்டி குடுப்பாங்க. கரெக்ட்டா? நம்ம லூசு மாரி எல்லாத்துக்குமே பிரையாரிட்டி குடுத்துட்டு, நம்மளே ஹர்ட் ஆயிக்கிட்டு, நம்ம ஹர்ட் ஆயிக்கிட்டு, நம்ம அடுத்தவங்கள குறை சொல்றதுல பிரயோஜனம் கிடையாதுல்ல. அந்த மாதிரி தான். என்னை யாராச்சும் ஹர்ட் பண்ணாலும் நான் அவங்க இடத்துல இருந்து யோசிச்சு பார்ப்பேன். சப்போஸ் அவங்க இதனால இது பண்ணியிருக்கலாமோ, இதனால இது பண்ணியிருக்கலாமோ, அவங்க அதனால அது பண்ணியிருக்கவே மாட்டாங்க. பட் நானே வந்து அப்படி ஒரு அசம்ப்ஷன் வச்சுட்டு, அவங்கள வந்து நல்லவங்களா நானே ப்ரொஜெக்ட் பண்ணி, நானே அவங்கள நல்லவங்களாக்கி, நானே நார்மல் ஆயிரும். இது கொஞ்சம் கொஞ்சம் இந்த இந்த மென்டல் ஹெல்த் வந்து கொஞ்சம் ஆபத்தானது தான். பட் யாரையும் ஹர்ட் பண்ணாம இருக்கலாம். நான் மோஸ்ட்லி எங்க வீட்ட தாண்டி நான் யார்ட்டயுமே வார்த்தை விட மாட்டேன். வாக்குவாதம் பண்ண மாட்டேன். அமைதியா இருந்துருவேனே தவிர, ஆர்கியூமென்ட் பண்ண மாட்டேன். ஸோ அது என்னோட மென்டல் ஹெல்த். ஏன்னா, எங்க வீட்ல இருக்கிறவங்களுக்கு தான் நான் எப்படி அப்படின்றது தெரியும். அவங்களுக்கே பாதி தெரியல. ஒண்ணும் சொல்றதுக்கு இல்ல. சரி, எல்லாரும் ஹேப்பியா இருங்க, சந்தோஷமா இருங்க. முடிஞ்ச அளவுக்கு யாரையும் ஹர்ட் பண்ணாதீங்கங்க. ஹர்ட் பண்றது ஈஸி. ஆனா ஹர்ட் ஆகுறது ரொம்ப 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 கஷ்டம். அத வந்து ஹேண்டில் பண்ண முடியாது. ஸோ ப்ளீஸ் லவ் பண்ணுங்கங்க. லவ் பண்ணுங்க. வாழ்க்கை நல்லாருக்கும். சரிங்களா? ஸோ ஹேப்பியா சந்தோஷமா இருங்க. யாரையும் ஹர்ட் பண்ணாம.